பண்ணிருக்கோம், 16 ரவுண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 16 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, காலையில இந்த கிளாஸ் எல்லாம் முடியும் போது சப்போஸ் ஒரு 8 ரவுண்ட்ஸ் அப்படி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு சேவைக்காக ஒரு பண்றதுக்காக போயிட்டு அதுல அப்படியே மூழ்கிட்டு சப்போஸ் அந்த பேலன்ஸ் பண்ணாம இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தான் இவ்வளவு நேரம் சேவை பண்ணிட்டு வந்தோமே நமக்கே ஒரு மைண்ட்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருது இல்ல. அப்போ வந்து அந்த பேலன்ஸ் வந்து பண்ண முடியாம நெக்ஸ்ட் டே பண்ணலான்னும் போது நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 16 ரவுண்ட்ஸ் தான் பண்ண முடியுதுன்னும் போது அந்த அது எப்படி பிரபு எடுத்துக்க முடியும் அது? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இல்லையா? எப்பயுமே முதல் விஷயத்த முதல்ல முடிச்சிடணும். ஸோ நம்ம குருவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நான் தினமும் 16 மாலை ஜபம் பண்றேன் அப்படின்னா, காலையில நமக்கு பிரபுபாதர் கொடுத்த சிஸ்டம் மங்களாரத்தி, அதன் பிறகு ஜபம், அதன் பிறகு தர்ஷனார்த்தி, குரு பூஜை நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ம். சிஸ்டத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே 16 ஹவர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும், மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்க தேவையில்லை. ஸோ காலையிலேயே முடிக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஹோல் டே ட்ராக் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஜபம் முடிக்க ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ என்ன ஆமா இருந்தாலும் அதுதான். ஜபம் ம். அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கான விஷயமா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம நம்ம சேவை பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிடும். நம்ம சேவையில நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அதுல பியூரிட்டி இருக்காது, சரியா ம். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதனால ஜபத்தை முடிச்சிடலாம் முதல்ல காலையில. ம். காலையிலேயே முடிச்சது பெட்டர். மற்றதெல்லாம் பக்கத்துல வச்சிடலாம். மற்ற கிளாஸ் சரி. கேட்கறதெல்லாம் பக்கத்துல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜபத்தை ஃபினிஷ் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம மற்ற விஷயங்களுக்கு போக ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நம்ம அதுதான் ஒரு வீக் ஆயிடும். ம். ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு போக போக சின்ன வீக் சேவை ஆயிடும். பண்ணிட்டோடனே அப்படியே ஒரு மனசுக்கு வந்து ஐயோ நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இது வந்துருது, சாட்டிஸ்பேக்ஷன் திமிர் மாதிரி. சாட்டிஸ்பாக்சன் அதுதான் வரல. பசங்க உடனே அப்படின்றது. உடனே என்ன பண்ணா விளையாண்டே இருப்பாங்க. நான் விளையாண்டு நல்லா இருக்கேன். என்ன விளையாடுறதுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் பசங்களுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரவே மாட்டாங்க. நான் சாப்பிட்றேன், அப்பெல்லாம் சாப்பிட்றேன். சாப்பாடு போர், விளையாடுறதுதான் பெஸ்ட் அப்படின்னு வந்துட்டே இருப்பாங்க. பட் ரொம்ப நேரம் ஆமா. விளையாட முடியாதுல்ல, வீக் ஆயிடுவாங்க இல்லையா சாப்பிடலன்னா. அது போல நம்மளுக்கு ஆத்மாவுக்கு உணவு ஹரிநாமம் தான். விட்டுட்டோம் அப்படின்னா வீக் ஆயிடுவோம் பக்தியில. ஹரே கிருஷ்ணா.